16 வயதில் மார்க்கண்டேயர் இறந்து விடுவார் என நினைத்து வேதனைப்பட்டனர். மார்க்கண்டேயர் வளர்ந்தார். அவர் நாட்டமெல்லாம் சிவ பூஜையில்தான் இருந்தது. சிவபெருமானிடம் மார்க்கண்டேயன் பூரணமாக சரணாகதி அடைந்தான். தனது 16ஆம் வயதில் சிவ பூஜையில் தன்னை மறந்து உட்கார்ந்து விடுகின்றார். அவரது உயிரை எடுக்க யம தூதர்கள் வருகின்றனர். ஆனால் மார்க்கண்டேயனிடம் நெருங்க முடியவில்லை. இறுதியில் யமதர்மனே எருமைக்கடா மீது வருகின்றார். உயிர் வாங்க பாச கயிற்றினை வீசுகின்றான். என்ன ஆச்சரியம்! உக்ரமூர்த்தியான சிவபெருமான் தோன்றி காலனை எட்டி உதைக்கின்றார். யமதர்மன் மூர்ச்சையாகி கீழே சாய்கின்றார். பூமாதேவியின் வேண்டுகோளுக்கிணங்க யமதர்மனை சிவபெருமான் மன்னித்து மூர்ச்சை தெளிய வைக்கின்றார். என்றும் 16 வயதுடன் சிரஞ்சீவியாக வாழ்க என யமதர்மன் மார்க்கண்டேயனை வாழ்த்தி சென்றதாக கதையை நாம் சிறுவயதில்